பொறுமையாக இருந்தீங்க. லாஸ்ட்டாக செக்ஷன் 18 போவோம். இதுக்கு மேலே கேள்வி இருந்தாலே யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் அண்ட் வில் பி கனெக்டட், கண்டினியூ டு பி கனெக்டட். ஸோ நீங்கள் சில நேரம் சிலது வந்து இன்றைக்கி தான் வந்து யோசிக்க வைக்கும். யோசிச்சு கொஸ்டின் வந்து ஒரு வாரம் கழிச்சு கூட வரும் மெதுவாக. பட் நான் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன். யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ. ஆனால் நம்ம வந்து லேர்ன் பண்ணதை இப்போ என்ன கேட்டுக்கிட்டோமோ சில இது கேள்வி வரும், சில இது ஒத்துக்கலாம் வரும், சில இது இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஓகே. ஆனால் எதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அதை வச்சு செய்யணும். முதல்ல என்ன தெரியுதோ அதை வச்சு முதல்ல செய்யணும். தெரியாதது ஷுவராக இல்லாததா அதனால ஒன்றுமே ஆரம்பிக்காமல் இருக்க தேவையில்லை இல்லையா? என்ன முடியுதோ என்ன தெரியுமோ அதை வச்சு தவங்க கற்றுக்கொள்ளுங்க இம்மீடியட்டாக. நம்ம 72 hours ஆயிடுச்சுன்றதுக்கு ஞாபகத்துக்கு கேட்டதுலேருந்து இந்த வாரமே தொடர்றதே முதல் தடவை வச்சுட்டோம், ஒரு படி வச்சுட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும். செய்கிறவங்களாக மாறுங்க. அப்போ எப்படி செய்யணும்? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பார்த்தீங்களா, தேர் இஸ் நோ மெத்தட். அதனால இந்த 18ல் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு என்ன புரியும்னா அது வந்து மெத்தடே இல்லைங்கிறதுக்கு. அதுக்கு தான் அது வேணும்ட்டு அப்படி போட்டு காட்டியிருக்கோம். சிம்பிளுங்கிறதுக்கு தமிழில் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ண வராங்க, பார்க்குறோம் யாரோ சுகம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா சில இது வந்து பார்த்தாலே தெரியும், கேட்க வேண்டியது. சில இதில் வந்து அவங்க ஜெபத்துக்கு நம்ம ஏதோ பிரச்சனை என்ன பண்ணுது என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். அது வந்து என்ன அவங்க உடனே ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்கல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னாங்கன்னா உடனே அதை வச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா பிரச்சனையை தீர்மானின்னு கொடுக்கணும். என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. என்னங்க ஏன் நடக்க முடியல, இல்லை நொன்றாங்க நீங்கள், ஏன் உங்களுக்கு கால் வலிக்குதா என்ன அப்படின்னு சும்மா விசாரிக்கணும். கேட்ட பிறகு என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க சொல்கிறத வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து ஒரு சுகமளிப்பை வந்து ஒரு ராஜ்யத்தின் போராக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ நம்ம ஆண்டவரை கேட்க போகிறதே இல்லை. ஆனால் ஏசாமி யாரையுமே கேட்கல அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் எதை வந்து நம்ம அதட்டலாம், அது எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு நம்ம கேட்குறது. என்ன பண்ணுது என்ன விஷயம் கேட்டுக்கலாம். அது ஒன்று. அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வலி இருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வலி கேட்டுக்கிட்டோம்னா ஜெபம் பண்ண பிறகு எவ்வளோன்றதை காட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய உங்களுக்கே ஐடியாஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்கலாம். அது வந்து எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொன்னாங்க, தெரியலன்னு சொன்னாங்க. அப்படின்னாலும் சரி, அப்போ என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த சொல்கிற அந்த பிரச்சனையை போக சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்கும்போது, சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்குறப்ப சில நேரம் அதை வந்து நம்ம கோபமாக வந்து ரொம்ப சத்தமாகலாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கலாம். அதே பெரியவங்க அடல்ட்ஸாக இருக்காங்கன்னா தைரியமாக நல்லா ஆங்காரமாகவே சொல்லலாம். அவங்கள நீ போட்டு பண்ணுறியா, கேன்சரே நீ போ அப்படின்னு சொல்லலாம். கோல்டா ஒரே இருமல் வரக்கூடாது அப்படின்னு நம்ம இருமல் கிட்ட பேசலாம். எந்த சிம்டமோ அந்த சிம்டமே இனிமேல் நீ வரக்கூடாது. அது வந்து அந்த பாடிக்கு நம்ம கட்டளையிடலாம். பாடி பி ஹீல்டு, சுகமான காரம் வச்சுட்டு பி ஹீல்டுன்னு சொல்லி இந்த 2 அதுவும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அந்த வியாதியை எது உருவாக்குது, அந்த பிரச்சனையை கொண்டு வருதோ அந்த பிரச்சனையை நீ போன்னு சொல்லலாம். எந்த விதமாகவும் சொல்லலாம். எந்த விதமாக நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு வசதியாக படுத்து போ சொல்லுங்க. 2வது வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க செய்ய முடியாததை, நீ சரியான இருமல் வருதா, வாந்தி வருதா, இனிமே இல்லை நீ வரக்கூடாது, கஷ்டம் கொடுக்காம நீ போயிடணும், அவ்வளோதான், அந்த தொந்தரவு இல்லாமல் நீ போயிடணும்னு சொன்னோன்னே அது அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து இது என்னன்னே தெரியலன்னு இல்லை அப்படின்னா கூட ஆன்சர் என்ன, அதே தான். என்ன பேர் எனக்கு ஒன்றும் டாக்டர் ஒன்றும் சொல்லலை, இதுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் டயக்னோஸ் ஆகலை சொல்லலை. இப்போ நம்ம போய் டயக்னோஸ் பண்ண வேண்டியதில்லை. சரி என்ன பண்ணுதோ சிம்டமை வச்சு நடக்கும் இல்லையா, சரி வலிக்குதா, வலிக்கு பேசலாம். ஸோ என்ன அவங்க தெரிஞ்சா சரி, தெரியாட்டினாலும் அதே தான். சில நேரம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நிறைய ப்ராப்ளம், கால் வலி, கை வலி, தலைவலி, 3 வலி எல்லாத்துக்கும் சேர்த்து. கையை பிடிக்கிறோமா, கரத்தை தொடலாம், இல்லாட்டினா வாயால் தொட முடியாத சூழ்நிலை. சில தொட இஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய மாஸ்கெல்லாம் போட்டாங்கன்னா கிட்டே வரக்கூடாது, பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அது தூரத்துலேருந்தே நம்ம உச்சரிக்கலாம். ஏசு நாமத்தில் போ பரிபூர்ண சுகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனைனாலும் அதே தான் ஆன்சர், 2 பிரச்சனைனாலும் அதே தான் ஆன்சர்.
பிரச்சனையை ஒரு அதிர்ச்சியான அனுபவத்தோடு தோன்றியது. அது எப்படி வந்ததுங்கிறத பொறுத்து. சில பேர் சொல்லும்போது கேட்கும்போது நல்லா தான் இருந்தேன், நான் அங்கே போனேன்னா அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. அது எங்கேருந்து வந்ததுனாலும் சரி, இல்லை எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல, நான் தூங்கி அழிச்ச காலையிலேருந்து இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, என்னவா அவங்க என்ன எதனால வந்தது எப்படி வந்ததுன்னு சொன்னாலும் ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான். அது ஒரு பிரச்சனையாக தான் அந்த பிரச்சனையே ஒரு நோயோ என்ன வியாதி பேர் சொன்னாங்கன்னா அந்த பேரை நீ போன்னு சொல்லணும். பேர் இல்லைன்னா அந்த கஷ்டம் கொடுக்குற சிம்டம், அது என்ன வேதனையோ அந்த வேதனையே நீ போன்னு சொல்லணும். நீ இனிமேல் வரக்கூடாது, இருமலை நீ எப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிகாரம் செலுத்தும். ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையே அதிகாரம் செலுத்துங்க. ஆனால் பாடிக்கு ஹீலிங் தேவையாக இருக்குது. ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால ஒரு வலி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, போனமாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சில இருக்கும். அது ஏன்னா அது இருந்த டைமில் உருவாக்கி ஒரு டேமேஜ் வந்திருக்கும் போனில். அப்போ அந்த காரியத்தை நம்ம அதுக்கு நம்ம உருவாக்கணும், ஹீலிங் ஆகணும். அப்போ பரிசுத்தாவியான வல்லமையில் அது நடக்கணும். இவ்வளோ யோசிக்க மாட்டோம் அந்த நேரத்தில், அவ்வளோலாம் நான் உங்களுக்கு இதுக்காக ஐடியாக்காக சொல்கிறேன். அதனால் ஆண்டவருடைய வல்லமையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஹீலிங் அங்கே நடக்கணும். அப்போ சுகமாக வாயால் சொல்லலாம், கை வச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம எப்படி பார்த்தோம், ஆண்டவர் ஜீசஸ் கிட்ட இருந்து போகும்போது அந்த வல்லமை எங்கேருந்து புறப்பட்டது, ஆவியானவர். யாருக்கிட்ட இருந்தார் ஆவியானவர்? இயேசு கிறிஸ்து இருந்தார் அவருடைய காலத்தில். இப்போ இன்றைக்கு அந்த அதே ஆவியானவர் தான் வல்லமை. ஆனால் அது யார்கிட்ட இருக்காரு? நம்ம கூட இருக்காரு. நம்ம கிட்ட இருந்து தான் அது அவங்களுக்கு வரும். அதை கொடுக்கறது நம்ம வாய்ஸ்னால கொடுக்கலாம், வார்த்தைனால கொடுக்கலாம், தொடர்னால கொடுக்கலாம். ஸோ அப்போ அது ஃபோன்லேயும் கொடுக்கலாம், நேரில் போக முடிஞ்சா கொடுக்கலாம். இல்லை நேர்லேயும் வரலாம், ஃபோனும் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஐசியூக்குள்ள வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்றுக்கு ஜெபம் பண்ணி கொடுத்து விடலாம். அப்படித்தானே? அவருடைய வஸ்திரத்தங்களை தொட்டாங்க, பவுலின் ருமாலை அவர் மேலே இருந்து ருமாலில் எடுத்தாங்க, அதை வச்சு கொடுத்தாக்க உயிரோட இருந்தாங்க, பிசாசுகள்லாம் மறந்துச்சான் அந்த அளவுக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரியும் செய்யலாம், எந்த விதமாகவும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட இருந்து அந்த வல்லமை போகுது, பரத்திலிருந்து வரல அந்த வல்லமை. அதனால விசேஷமா ஆண்டவரை கேட்க வேண்டியது ஐடியா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை கேட்டாலும் ஆண்டவருக்கு இருந்தா செய்ய போறாரு திரும்ப. அது கேட்டதுனால தப்பு இல்லை. பட் பொதுவாக நம்ம கிட்ட இருந்து போதுங்கிற ஞாபகம் வச்சு இந்த கான்டாக்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணலாம், அந்த விதமாக பண்ணலாம். அதனால எப்படி பண்ணலாம்? கரம் வைத்து பண்ணலாம், ஜெபித்த துணியோ ஏதாவது ஒரு பொருள் விதவிதமாக கொடுத்துருக்கோம் நிறைய நேரம். கரி லைக் மினிஸ்ட்ரியில் கிறிஸ்மஸ் அப்போ அதனால டால்ஸ் கொடுத்தாங்களாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிள்ளைகளுக்கு சாஃப்ட் ஐஸ் கொடுத்தாங்களாம். அது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டாந்து அவர் எல்லாம் ஜெபம் பண்ணி கொடுத்தாராம். இப்போ ரீசெண்டாக ஒரு சாட்சி சொன்னாங்க, சைனாவில் கோவிடுக்கு முன்னால் அவங்க ப்ரேயர் கிளாத் கொடுத்துருக்காங்க, கரி பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி நிறையா 100 அனுப்புனாங்களாம். அந்த சின்ன குரூப்ஸ் நிறைய எங்களோட லைஃப் டீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோவிட் டைமில் எல்லாம் நிறுத்திட்டாங்க, ஃப்ளைட்ஸ் நிறுத்திட்டாங்க, அதெல்லாம் அனுப்புறது. ஸோ இப்போ இல்லையா அவங்ககிட்ட. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கடைசியாக கிடைச்ச ப்ரேயர் கிளாத்தை எடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்தாங்களாம். ஃபோட்டோ காப்பி எடுத்து கட் பண்ணி கொடுத்தாங்களாம். அதை வச்சு அது ஒரு லாஸ்ட் வீக் ஒரு சாட்சி படித்தாங்க, இந்த சண்டேக்கு முந்தின சண்டே. எத்தனையோ பேர் உயிரோடு அனுப்பியிருக்காங்க. அவருக்கு என்னெல்லாம் இதெல்லாம் அந்த ஃபோட்டோ காப்பியான அதை வச்சு அனுப்பி பண்ணியிருக்காங்க. விசுவாசம் தானே, எந்த பொருளும் இல்லை. ஆனால் விசுவாசனால அதை தொட்டா எனக்கு அந்த பெண்மணி அப்படி தானே அவர் ஜெபம் பண்ணாங்க, பெரும்பாடு ஸ்திரீ, அவரை தொட்ட மாத்திரத்தில் என்ன கிடைக்கும்னு சொல்லி இதை வச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். நான் ஒரு பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஜெயிலில் இருந்தார். ஒரு சின்ன புக்லெட் இருக்கும், சின்னதாக இருக்கும், அவர் கரியோடது. அதில் டெய்லி கன்ஃபெஷன், ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறது நாங்கள் பண்ணுவோம். நான் அதை வருஷக்கணக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வேறு யூஸ் பண்ணுவேன் மாற்றி. அவர் அந்த புக்கு எனக்கு கேட்டார். அவர் ஜெயிலில் இருக்கார், தப்பான இது ஒரு ஒய்ஃப் பிரச்சனை, அது கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் மாட்டேங்க. அப்போ நான் அந்த புக்லெட்டை அவருக்கு மெயிலில் அனுப்பினேன். அவர் கேட்டார், அவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கி கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அவருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணேன், வர பேக் பெயின். இவர் இந்த புக்கை அவனுக்கு கொடுத்தாராம், நீ இதை சொல்லுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, அதை எடுத்துகிட்டு அதுவே ப்ரேயரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அதுக்கப்புறம் அந்த பேக் பெயினை அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம கிரியேட்டிவாக எது வேணால் யூஸ் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு நான் போயிருந்த குரூப்பில்
நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த டீச்சிங் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் அங்கே ஊரு விட்டு மாதிரி வந்துட்டோம். அப்போ அதனால் இந்த இன்னொருத்தர் மினிஸ்ட்ரியில் ஒருத்தரோட தான் கனெக்ட் பண்ணேன். அவரை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டிஎஸ்டின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி விட்டு நான் வந்துட்டேன். நான் ஸ்கைப்பில் ஃபாலோ பண்ணேன். அப்போ அவர் லாஸ்ட்டு நான் வரும்போது இவங்களெல்லாம் அந்த ஒரு வீட்டில் வச்சு கண்டினியூ பண்ணிருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அப்பப்போ எனக்கு வந்து பிரெஸ்ட்டில் லம்ப் இருக்குது மாதிரி இருக்குது, வலிக்குது, சில நேரத்தில் வலிக்குது, பயமாக இருக்குன்னு சொன்னேன். என்ன இவர் சொன்னார், சரி அது எப்போதும் வராது, எப்போ இவங்க இப்போ ஜாம் பண்ணுங்க ஆனால் கை பிடிச்சிச்சுமா, ஆனால் எப்போ வரும்னு தெரியாது, சில நேரம் வரும் சில நேரம் வரணும். சரி கையை எடுத்தார், ஒரு பேப்பர் எடுத்தார், கையை வச்சார், சும்மா அவர் க்ரியேட்டிவாக நேரம் இப்படி அவுட்லைன் இப்படி போட்டார், அந்த பேப்பர் எடுத்துட்டு கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டேன் நான், என்னுடைய ஆண்டவருடைய அந்த தன்மையை, அந்த பரிசுத்த தன்மை இதில் இருக்குது, ட்ரூ டச். இது வந்து நீங்கள் எப்போ வலி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த தடவை வந்து வலி வந்து போய் யூஸ் பண்ண எனக்கு வரதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசம்ல அந்த தொட்ட மாத்திரத்தில் எனக்கு போகும். நீங்கள் அதில் விசுவாசிக்கிறனா, இதில் இந்த புக்கில் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, கார்னல் கிறிஸ்டியன் மாம்சீகமான கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விதமாக எப்படி எண்ணெய் பூசினால் அது மேலே விசுவாசம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு அடையாளம், அதை வச்சு இட் வில் ட்ரிகர் த பவர் ஆஃப் காட் டு ஃப்ளோ. ஆனால் செய்கிறத பரிசுத்தாவின் வல்லமை அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஒன்றை யூஸ் பண்ணலாம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அவங்க லெவலுக்கு வந்து இது இருந்தால் நல்லா இருக்கும், அவங்களுக்குள்ள பரிசுத்தாவின் இல்லை, அவங்க நம்ம மூலமாக தான் அவங்க பெற்றுக்கொள்ளணும் இப்போதுக்கு. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஜெபித்த துணியோ ஏதாவது ஒரு பொருளோ கூட விதவிதமாக யோசித்து நம்ம கொடுக்கலாம். வார்த்தையாலும் செய்ய முடியும். ஸோ வார்த்தையை அவங்க கேட்கணும். ஸோ ஃபோன் பண்ணால் போதும். நான் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி ஃபோன் பண்ணுங்க நான் அதிகமாக ஃபோனில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் பண்ணால் சில நேரம் கிடைக்கவே மாட்டாங்க. அவங்க கேட்டிருப்பாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஆனால் நான் பண்ணும்போது கிடைக்க மாட்டாங்க. வாய்ஸ்மெயில் போயிட்டே இருக்கும், அங்கே அதிகமாக வாய்ஸ்மெயில் கட்டிருக்கோம். என்னடா அப்படின்னு அப்புறம் எனக்கு வந்துச்சு, வாய்ஸ்மெயில் தான் அவங்க கேட்பாங்கல்ல, திரும்ப 2 பேரும் கனெக்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கும், டிலே ஆகும். நம்ம பிளான் பண்ணோம்னாலே ப்ரேயருக்குலாம் டிலே ஆகும். நான் சொல்ல மாட்டேன், அதனால் சொல்லாமல் போயிடுவேன். அட்ரஸ்லாம் தெரிஞ்சா பிளான் பண்ணோன்னா பிசாசு வந்து நம்ம தடை உண்டாக்குமா. இல்லைன்னா நிறைய நேரம் நம்மளோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு முன்னால் அவங்க செத்து போயிடும், டக்குனு சீக்கிரம் எடுக்க போவோம். அது கூட அதனால தான் அந்த நேரத்தில் அதெல்லாம் நிறுத்த வேண்டியதில்லை. ஜீசஸ் போகிறதுக்கு முன்னால் லாசர் இறந்து போயிட்டான், நிறுத்தலை. அவர் எவரின் மகளுக்கிட்ட அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டான், நிறுத்தலை. உயிரோடையும் அனுப்பலான்றது நம்ம கான்ஃபிடன்ட், நம்ம வந்து பிடிவாதமாக அடுத்த ஸ்டெப்புக்கும் போயிடணும். ஸோ அதனால அப்புறம்லாம் சரி வாய்ஸ் மெயிலுக்காக வெயிட் பண்ண மாட்டான், வாய்ஸ் மெயிலே நான் ப்ரேயரை சொல்லிடுவேன். அவங்க அந்த வாய்ஸ் மெயிலில் கேட்டோன்னா அவங்களுக்கு சரியாயிடும். ஏன் நம்ம டிலே பண்ண, ஜஸ்ட் ஒரு தாட் ஐடியா. அது வரைக்கும் நம்ம தான் டைரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியானவருடைய வல்லமே டைரெக்டாக போகணும்னு நம்மளே என்னையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். மேபி அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நான் அப்படி பண்ணுறேன், அவங்க என் குரல் கேட்கும் போதே நான் விசுவாசத்தோடு செய்கிற வார்த்தையை அவங்க ரிசீவ் பண்ண ஆகிடும். இல்லைன்னா இன்னொன்று வந்து கீழ்ப்படிய வேண்டிய ஒரு செயலாக நம்ம எப்படி சொன்னோம், அலர்ஜிக்கெலாம் அவர் வந்து கறி சொல்கிற, இப்போல்லாம் வந்து அவர் ஜெபமே பண்ண மாட்டார், போய் உங்களால் முடியாத சாப்பிடுங்க. அது மாதிரி கையை அசைக்க முடியல, கால் நடக்க முடியலன்னா எழுந்து நடங்க அப்படின்னு சொல்கிறதே விசுவாசத்தில் அவங்க அதை செய்கிறதுல நம்ம எழுந்து நடன்னு சொல்லும் போதே அந்த ஜெபம் அதுலேயே வந்துருச்சு. ஏன்னா ரிப்பீட்டடாக பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிசாஸ் போயிடும், அந்த சுகவீனம் போயிடும். ஆனால் நான் அதனால் இப்போ நான் எப்படியும் போயிடுங்கிறதுனால நான் ஃபஸ்ட் ஸ்டெப் 2 நான் செய்யாமையே 3வது ஸ்டெப்பை நீங்கள் வந்து அவங்கள வந்து செய்ய சொல்லலாம். என்ன செய்ய முடியல அதை செய்யுதுங்கன்னு சொன்னாக்கா அவங்க அதை செய்கிறதுல அது நிறைவேறும், கம்ப்ளீட்டாக ஹீலிங். அவங்க விசுவாசத்தோட நடக்க முடியாது எழுப்பி நடக்க ஆரம்பிப்பாங்க, அதுலேயே கம்ப்ளீட் ஆகும் அப்படியும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் தட் யூ கேன் அடாப்ட். ஆனால் அந்த பிசாஸ் பிரச்சனை, அதனால் இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா பிரச்சனையை பற்றி அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதில் ரொம்ப இல்லை. ஏன்னா நம்ம செய்ய போகிறது இந்த இதில் 3ல் 4ல் ஒரு ஐட்டமை நம்ம செய்ய போகிறோம். அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. இப்போ அவங்க வந்து இது எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இல்லை எனக்கு கோவிட் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறது என்ன செய்ய போகிறோம், ஏசு நாமத்தில் போன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் இல்லைன்னா கை வைக்க முடிஞ்சா குணமாகு ஏசு நாமத்தில் குணமாகுன்னு சொல்லலாம், இல்லை எழுந்து நடன்னு சொல்ல போகிறோம். ஏதோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆன்சர் தான். இதை தான் நான் விமர்சித்தேன். இப்போ ப்ராப்ளம் என்னங்கிறது வந்து இந்த ஆன்சருக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால தான் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது கூட முக்கியம் இல்லை,
நிறைய நேரம் என்னென்னமோ சொல்லுவாங்க, நான் உச்சந்தலை உள்ள கால் வரை பருமையா. நிறையா இது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு. இப்போ ஒண்ணுதான் தெரியும், தெரியாதது கூட ஆண்டவர் சரி செய்வார். கரிசலர் ஒருத்தர் வந்து ரைட் லெக், இவரு ரைட்டுன்னு சொன்னா அவங்களுக்கு லெஃப்ட் இருந்திருக்கு. ஆனா அது சரியாயிடுச்சு. நம்ம சொல்றது கூட முக்கியம் இல்லைன்ற வார்த்தைகளை நம்ம என்ன நினைக்கிறோன்றது பரிசுத்த ஆவியானவர் அதன்படி என்ன தேவையோ அதை செஞ்சிருவாரு. வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆட்டம் பாடுறவன் அவன் தான். ஸ்பெசிபிக் வார்த்தையை நம்ம தப்பான வார்த்தையை சொன்னா கூட ஆண்டவருக்கு அது ஒன்றும் இல்லை, அவர் இதயத்தை பார்க்குறாரு. நம்ம ஹார்ட்டை குறித்து அவரே ஹெல்ப் பண்ணுவார். நம்ம செய்யணும்னு இருக்கோம் அப்படிங்கிற நம்ம வாஞ்சியை குறித்து உங்களுக்கு விதவிதமா ஹெல்ப் பண்ணுவார். ஆளுங்களை நம்ம வழியில கொண்டு வருவார். நம்ம இப்ப கத்துக்கணும்னு இருக்கோம், இன்னும் செய்யணும்னு இருக்கோம்னா நமக்கு உதவி செய்வார் அவருக்கு. ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்றதுனால அவருக்கு அது பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆக மொத்தத்தில் இதை முடிவா இது எதுக்கு இத்தனை பாயிண்ட்லாம் போட்டு காட்டுறோம்னா, ஆன்சர் வந்து சேம், செய்ய போறது சேம் தான். அதிகாரத்தை செலுத்த போறோம், கரம் தொட்டு அவங்களுக்கு பரிபூர்ண சுகம்னு ஆவியானுடைய வல்லமையை ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட், ஒரு விதத்துல வல்லமையை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், ரிலீஸ் பண்ண. இதுதான் நம்ம வேலை. இது எப்படி வேணா செய்யலாம், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அப்போ எவ்வளோ சிம்பிளா இருக்குல்ல. ஆனா இது சிம்பிள்னாக்கா அதனால இது வந்து ரொம்ப லேசான காரியமா தான் இருக்கு. சிம்பிள், எவ்வளோ சிம்பிள் ஆக்க போறோமோ அவ்வளோ சிம்பிள் வரைக்கும் நல்லது. எல்லாரும் பண்றதுக்கு நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு சிம்பிள் ஆக்கலாம். ஆனா அதே நேரத்துல இதனுடைய பலன் வந்து எவ்வளோ பெரிய காரியம் வந்து சாதாரண காரியம் இல்லை, இது பெரிய காரியம். இதற்காக பெரிய காரியம் செய்து விட்டார். he paid a big price. இது ஃப்ரீயா வரல, அவருக்கு இது வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்து அவர் செய்யறது பெரிய காரியம். அதனால நம்ம வந்து வாஞ்சியோட நம்ம செய்யணும், முன்போகலாம். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு அதை வந்து சாதாரணமாக நம்ம செய்ய முடியும். ஆனால் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு முறை செய்யும் போதும் நம்ம செய்ய வந்து நமக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் ஒன்றா இருக்கணும். அது மட்டும்தான் வேணும். கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து அடிக்கடி செய்துட்டு யோசிக்காமையே அப்படியே செய்வாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறதுனால மெக்கானிக்கல் ஆயிடும் சில நேரம். அப்போ வந்து சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் we have to be careful. ஈஸி தான், சிம்பிள் தான். ஆனால் இது பெரிய, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஈஸிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குறது. யாருக்கு பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய காரியங்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் மட்டும் கொடுத்தா போதும். அந்த விளையாட பண்ணுற மாதிரி இருக்கலாம் வெளிப்பிரகாரமா, நான் பெரிய இதில். ஆனால் அட்டென்ஷன் நான் கொடுக்கணும், ஒரு நிமிஷம் நானும். அது நம்ம ரொம்ப நேரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் தேவை வந்தால் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, திரும்ப செய்துட்டு நம்ம வந்து சீஷத்துவம் பண்ணவும் வேண்டியிருக்கோம். அதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆனால் செய்யறதுக்கு மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். விசுவாசிக்கணும். நம்ம சொல்றதுல நம்மளுக்கு விசுவாசம். ஆனால் ஒரே விதமாக ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும்னு சொன்னால் விசுவாசம் எல்லாமே பண்ணால் கூட, ஆனால் நம்ம காட்ட தெரிஞ்சு ஆண்டவரே செய்வார் நிறைய நேரம். ஆனால் நம்ம வந்து விசுவாசம், அது ஒன்று தான், ஃபெய்த் மட்டும் வேணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, தோல்வியின் காரணங்கள் என்னவா இருக்கும்? ரெண்டே தான், அவிசுவாசமும் தப்பாக புரிஞ்சுக்கிறது தான். ஸோ யாரும் ஒரு கேள்வி ஒன்று நான் இப்போ மறந்துட்டேன். உங்களுக்கு தோல்வி இருந்திருக்கா இதை பண்ணும்போது? கண்டிப்பாக இருந்திருக்கு. அப்போ ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கன்க்ளூஷன் என்ன? அவிசுவாசம் தான். எங்கேயோ வந்து நம்ம விசுவாசத்தில் நம்ம அப்பப்போ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து மனம் புரிதாகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரோட உறவுல இருக்கணும். வெளியில வந்து செய்யறது வந்து சிம்பிளா செஞ்சிடலாம். ஆனா ஆண்டவரோட இருக்கிறதுல அந்த உறவுல நம்ம வந்து எப்போதுமே இருந்துட்டு நம்ம அவர் செய்ய வில்லிங்கா இருக்கின்றத நம்ம டவுட்டே பண்ணக்கூடாது. அவிசுவாசம் எப்படி வேணா வரலாம், யாருக்கு வேணா வரலாம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வர பெரிய ஊழியக்காரங்களும் உள்ளலையா, ஃபெய்த் லெவலில் ஜீசஸை போல ஸ்டேபிளாக எல்லாரும் எப்போதும் இருக்க முடியாது. மேலே கீழே ஆகிறதுக்கு இருக்கு. ஆனால் ஒரு நேரம் வந்து நம்ம ரிசல்ட்டை பார்க்கலன்னா அதனால நம்ம தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரை பொறுத்த சைடில் அவர் சைடில் தப்பு இல்லை, என் சைடில் தான் நான் வந்து இப்போ நம்ம சரி செய்து கொண்டு நம்ம இன்னும் நம்ம விசுவாசத்தை வர்த்தித்து கொண்டு நம்ம போகலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம செய்கிறது திரும்ப செய்வது பொதுவாக எங்கே வந்து நம்ம சில நேரத்தில் பார்க்குறோம்னா,
அடிக்கடி போயிட்டே இருந்தோம்னா சில நேரம் ரிப்பீட்டடாக பண்ணும்போது ரிச்சுவலிஸ்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் மாற்றணும். அந்த மாதிரி சில காரியம் பண்ண வேண்டியிருக்கலாம். க்ளோஸாக இருக்கவங்க இந்த ஃபெமிலியர் கூடவே இருக்கிறதுனால சில நேரத்தில் அப்போ வேற யாரையும் கூப்பிட்டு நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. ஒரு பஞ்சுக்கு இன்னொருத்தரை கூப்பிடலாம், செய்யலாம். அது மாதிரி ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஏசாமி அப்படி பண்ணலை இல்லையா? நம்ம அவரை போல நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பண்ண வேண்டிய தேவை இருக்க வேண்டியதில்லை. ஆனால் யாருக்குமே ஃபெயிலியர் வந்தால் எப்படி இருக்கும்? இருந்திருக்கு. அது பிகாஸ் ஆஃப் அவிசுவாசம். நம்ம சைட்ல தான் குறைவு. ஆண்டவர் சைடில் என்றைக்குமே வந்து அவர் பின்வாங்கல. அவர் நீ நோ சொல்லவே முடியாது, ஆல்ரெடி செய்து முடிச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இன்னும் செய்யலாம். நம்ம அதனால ஃபெயிலியர் வந்தால் அதனால நம்ம மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொன்னாலும் செய்தாலும் ஏன் திரும்ப அதை நேற்றே பேசிட்டோம் இல்லை, திரும்ப வந்தால் திரும்ப பண்ணணும். எத்தனையோ பேருக்கு திரும்ப திரும்ப பண்ணியிருக்கோம், போயிருக்கு. அது மாதிரி நம்ம பண்ண முடியும். சரியா? இப்போ வந்து ப்ரொசீஜர் பார்க்குறோம். இந்த ஊழியத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பண்ணிட்டோம், நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் எந்த விதமும் செய்யலாம். நீங்கள் ஜான் ஜி லேக் மினிஸ்ட்ரிஸோட சேர்ந்து செய்யணும்னு இஷ்டப்பட்டீங்கனாலும் நீங்கள் அது ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் இந்த இதில் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த தெய்வீக சுகமளிப்பு பயிற்சியில் அந்த சர்டிஃபைட் டெக்னீஷியனாக நீங்கள் எங்களோட செய்ய பிரியப்பட்டீங்கன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வர்றதை உங்கள் ஏரியாவில் இருக்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு கொடுப்போம். நீங்கள் போய் அவங்களோட நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் போய் ஜாப் பண்ணலாம். நான் எல்லாருக்கும் சென்னை எவ்வளோ பெரிய பட்டணம், நான் இப்போதுக்கு நான் ஒருத்தி தான் லீடராக இங்கே இருக்கேன். லைஃப் டைம் நாங்கள் சாட்டர்டேயில் எங்கள் வீட்டில் மீட் பண்ணுறோம். நீங்கள் அங்கேயும் வேணும்னா வரலாம். தொடர்ந்து அது வசதியாகப்பட்டா எவ்ரி சாட்டர்டே மீட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ஒரு இந்த டீச்சிங்கை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா கூட நான் வந்து இப்போ ஹெல்ப் பண்ண முடியும். அந்த டைமை தவிர இது எந்த நாள் 6 நாளில் ஏதாவது ஒரு நாள்னாலும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த குரூப்பை லீட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அதான் கான்செப்ட். எனக்கு என் பேருக்கு எனக்கு கூட சேர்க்கணும். ஆனால் அப்படி வளரும்போது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். ஆண்டவர் எனக்கு தெளிவாக காட்டியிருக்காரு, எங்களுக்கு வளருது. இப்போ மெதுவாக வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் நோ எங்கே இருக்குங்கிறது. ஸோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும்போது உங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் செய்கிறீங்கன்றதை எங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ பொதுவாக 3 மாதம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஆன்லைனில் சும்மா ஒரு பேஜ் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதில் மெயினாக எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் சிம்பிள் ஆன்சர் டிக் பண்ணுறது எஸ்னோ தான் இருக்கும். கான்டாக்ட் நம்பரோ இமெயிலோ கொடுக்குற அது ஒன்று தான் எழுத வேண்டி வரும். ஒன்றே ஓப்பன் பாக்ஸ் இருக்கும். அது என்ன இருக்குன்னா இந்த மாதத்தில் உங்கள் சாட்சி என்னன்னு கேட்பாங்க. ஸோ பொதுவாக எல்லாருமே தயங்குவாங்கன்னா நான் ரொம்ப பண்ணலை எனக்கு சாட்சியே இல்லைன்னு தயங்குவாங்க. சாட்சியை இமீடியட்டாக எதிர்பார்க்கிறோம் நாங்கள். ஏன்னா நாங்களும் போய் பண்ணதில் நிறைய பேர் பப்ளிக்கில் பண்ணது சாட்சி திரும்ப எங்களுக்கு கிடைக்காது. வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஆயிருக்கும் கூட நம்ம பப்ளிக்கில் தான் பண்ணுறதெல்லாம் திரும்ப வராது. சில நேரத்தில் பப்ளிக்கில் பண்ணவங்களுக்கு நானா கையில் பேப்பரில் என் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சரியான பிறகு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு டைமில் தேவை இருக்கும்போது கால் பண்ணாங்க சொன்ன பார்த்தீங்களா? அப்போ தான் தெரியும் அதுக்குள்ளே அந்த மந்த்லி ரிப்போர்ட்லாம் போயிருக்கோம். அது 2 வருஷம் கழிச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் சாட்சி சொல்கிறத வச்சு தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் சாட்சின்னு எழுதுறதுனால என்ன செய்தீங்க முயற்சிகளை கூட எழுதலாம். நான் இங்கே பார்த்தேன், இப்படி பண்ணேன், தைரியம் வந்துச்சு, நான் பண்ணேன், இந்த தடவை பண்ணலை, எல்லாத்தையும் எழுதலாம். ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸை நீங்கள் அதில் போடலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க செயல்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். அதுதான் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் வளர்ச்சி இருக்கா செய்யணும். ஆனால் அந்த சாட்சி எழுதணும்னும் போதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கேர்ஃபுல்லாக செய்ய ட்ரை பண்ணுவோம். ஐயோ நான் எழுதணும், அதனால நான் செய்யணும், அது ஒரு உந்துதலாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுதலாம். அந்த மாதிரி எழுதி ஆன்லைனில் போடலாம். இல்லை ஆன்லைன்லேயே போட முடியாது அப்படின்னு இப்போ யாருக்கும் ஃபோனில் ஆப்பிளில் பண்ண முடியாதுன்னா யாராவது ஹெல்ப் கேளுங்க. அப்படி ஒன்றுமே இல்லைனாக்கா நீங்கள் மெயிலில் தான் அனுப்பணுன்னாலும் நான் விசாரித்து சொல்கிறேன் வேறு எப்படி அனுப்பலாம். ஒரு போஸ்ட்டில் தான் எனக்கு பழக்கம். ஐ திங்க் எவ்ரிபடி டெக்ஸ்ட் நவடேஸ் விதமாக கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கவங்க சிட்டியில் நம்ம முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்கும் யூஎஸ்லலாம் அந்த மெயிலில் அனுப்புகிற ப்ராசஸும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த இதுலேயே நம்ம ஃபோனில் ப்ராசஸ்லேயே நீங்கள் அனுப்பிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா 3 மாதம் பண்ணோன்னா உங்களை டிஹெச்டியாக ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்கள் ஏரியாவில் வர்றதை கொடுப்போம். அவங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு ப்ரே பண்ணி எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாரையுமே நானே பண்ணணும் இல்லை. அப்புறம் இந்த டீச்சிங்கை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்களும் சொல்லிக் கொடுக்குறவங்களா மாறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நான் ஒரு ஆளே வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியாது. இதே போல் நீங்கள் கற்றுக்கொண்டு செய்யணும். உங்கள் உதாரணத்தை சொல்லி
இப்போ இன்னைக்கு கரிப்ளேக்கோட உதாரணத்தை நான் ஒரு கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். என்னோட உதாரணத்தை சொல்லும்போது நல்லா சொல்ல முடியுது, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது உங்களுடைய அனுபவத்திலேருந்து உதாரணத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லி நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச அந்த ஆளுங்களை நான் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்க சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு இருக்காது. தனிப்பட்ட விதமாக உங்களை அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து கேட்டு அறிஞ்சு கொள்வாங்க அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது ஸ்பெஷலி நம்ம யார் உங்களுக்கு கேட்டுக்குவாங்கன்னா நீங்கள் போய் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் பெறுவாங்க இல்லையா, அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கொள்வாங்க. பொதுவாக அவங்கள நம்ம அதே மாதிரி நீங்களும் செய்யலாம், நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம வளர்க்கலாம். எல்லாரையும் இயேசுவை போல வளர்ந்த பிள்ளைகளாக புத்திரராக வளர்க்க வேண்டியது ராஜ்யத்துக்கு அவசியம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது இன்னொரு பக்கம். நம்ம பிடிக்குதோ பிடிக்காத விட ராஜ்யத்துக்கு தேவை இன்றைக்கு. அதனால நம்ம இதை வந்து செய்யலாம். நீங்கள் அதனால எங்களோட சேர்ந்து செய்யணுன்னாலும் செய்யலாம். இந்த டீச்சிங்கை நான் வேற எங்கேயாவது ஒரு குரூப்புக்கு சொல்லி கொடுக்கணும்னாலும் நீங்கள் விதவிதமாக எதுனாலும் செய்யலாம். ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க, இல்லை பிரதரை கான்டாக்ட், என் நம்பர் இல்லைன்னா பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க, அண்ட் அவர் எனக்கு சொல்லுவார். சரியா? சரி, இப்போ ஜெபிக்கலாமா? எவ்வளோ டைம் ஆகிருக்கு? டைம் இருக்கா? டைம் நிறைய இருக்குது. இல்லை, 4 முடிச்சிட்டேன். நான் கண்டென்ட் வைஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரே ஒரு இல்லை டைம் இருக்குதுன்னா ஒரே ஒரு இது மட்டும். பின்னாடி நீங்களே மேனுவல்ஸ் மோஸ்ட் பீப்புள் வாங்கியிருக்கீங்க. பின்னாடி அப்பண்டிக்ஸில் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஜான் ஜி லேக்கின் தெய்வீக சுகமளிப்பின் ரகசியங்கள்னு இருக்குது. அதை மட்டும் வேணால் டைம் இருந்தால் 5 minutes ஆகிடுச்சு. உங்கள் இதில் பக்கம் எங்கேன்னு காட்டவா? அப்பண்டிக்ஸில் இணைப்பு ஆமாம் 172 பேஜ் 172 இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு சேர்ந்து ஆகும் மோஸ்ட்லி. போனீங்கன்னா 15 பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஜான் லேக்கின் தெய்வீக சுகமளிப்பின் ரகசியங்கள்னு இருக்கும். ரகசியம்ல மேனுவலில் போட்டு எழுதியிருக்காரு. ரகசியம்ல இப்போ அவருக்கு எப்படி அப்படிப்பட்ட ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கும்போது சில பாயிண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா செயல்முறையில் நீங்கள் திரும்ப திரும்ப இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக அந்த ஒயிட் போர்டில் அதை போட்டு எழுதி வச்சுருக்கேன். கண்டினியூஸாக 2-3 மாதமாக போகுது. அது எல்லோரும் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று அழிச்சிட்டு அப்புறமா அது என்னன்னு கேட்பேன். மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக இது இருந்தாக்கா நமக்கு ஞாபகம் இட்ஸ் ஒரு ரிமைண்டராக இருக்கும் நமக்கு, நம்ம இப்படி செய்கிறோமான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பாருங்களேன், நோயையும் ஆண்டவர் தேவனுடைய வல்லமையையும் குறித்த மனிதரின் பாரம்பரியங்களை அழிப்பது. அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை, அட்டியோட அழிக்கணும், டிஸ்ட்ராய் பண்ணணும். நம்மளோட மனசுல இருந்தே அது போகணும். தப்பான நோய்களை, அதாவது சுகமளிப்பை குறித்துன தப்பான சிந்தனைகளை நம்ம வந்து திரும்ப 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 அந்த வசனத்தை எங்கே ஏன் சொல்லியிருக்காரு, ஏன் அப்படி சொல்கிறான்னு சொல்லி அது ஒர்க் ஆகணும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டு ஒர்க் பண்ணணும் இந்த விஷயமா. நோய் மற்றும் வியாதியை எதிரியாக அடையாளம் பண்ணுறது. அது எதிரி, யாருக்கு எதிரி? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரி, மனுஷர்களுக்கு எதிரி. நோய் வந்து ஆண்டவர் உருவாக்குனாரா? அவர் சிருஷ்டிக்கல. இது வீழ்ச்சியினால வந்த ஒரு விளைவு. அப்போ இதை வந்து எதிரி, நமக்கு எதிராக வந்தது, எதிரினால் உருவாக்கப்பட்டது. இது அடையாளம் கொள்வது ரொம்ப முக்கியம். எப்போதுமே இது நிறைய நேரம் என்ன ஆகும்னா சின்னதாக, இது ஆஃப்டரால் ஒரு சின்ன தலைவலி தான், சரி பரவாயில்ல பெரிய காரியம்னு சொல்லி இக்னோர் பண்ணுறது. இல்லை ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்சம் அமிர்தானியம் போட்டால் முடிஞ்சிச்சு. எதையுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இல்லை ரெக்கக்னைஸ் பண்ணி முதலையே அதை எதிர்க்கும். எவ்வளோ சீக்கிரமாக எதிர்க்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவனை செட்டில் பண்ணவே விடாதீங்க. அந்த சிக்னஸை செட்டில் பண்ண சீக்கிரமாக அதை வந்து எதிர்த்துக்கணுங்க. அப்புறம் அடுத்து கொடுத்துருக்கேன். அது ஆக்சுவலாக இங்கிலீஷ் தமிழ் நல்லா இல்லை. எந்த நோயும் ஹேட் பண்ணணும், வெறுக்கணும், அதை வந்து டாலரேட் பண்ணணும். கெட் ஃபெட் அப்னு இருக்கும். அதாவது எனக்கு அது இது பிடிக்கல, இந்த பிரச்சனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதை வெறுக்கணும். இது வந்து மழை பெஞ்சா மட்டும் வரும் அப்படின்னு, இல்லைன்னா ரொம்ப குளிர் பனி, சென்னையில் பனி ரொம்ப கொஞ்சம் தான், ஜனவரிலேருந்து டிசம்பர் 2 கொஞ்சம் வரும் பனி. அப்போ மட்டும் இந்த மூக்கு கொஞ்சம் தண்ணி விடும், அவ்வளோதான். அப்படின்னு அதை டாலரேட் பண்ணக்கூடாது. அது திரும்ப திரும்ப வரும்போது ஒரு பாயிண்ட்ல கெட் ஃபெட் அப் ஆகும். நோ, ஐ ஹாவ் டு அட்டாக் திஸ், ஐ எம் நாட் கோயிங் டு டாலரேட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீடு அங்கே அட்லாண்டாவில் வாங்கின அந்த வீடு ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்கணும். அது முதல் ஒரு வீடு வாங்கினோம்.
இந்த மாதிரி தான் கொஞ்சம் சுற்றி நிறைய மரம் எல்லாம் இருந்துச்சு. அதை இந்த எவர்கிரீன் ட்ரீ வந்து இந்த இலை உதிரும், அதை வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து பைன் கோன்ஸ் அதை வந்து நான் கையால் எடுத்து அந்த இலையை வந்து நான் கையால் எடுத்து போடுவேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு இஷ்டம், ரொம்ப கார்டனிங் இஷ்டம், எல்லாம் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டும் நல்லா அந்த கிராஸ் எல்லாம் அந்த மிஷின் டிராக்டரில் ஏறி எல்லாம் பண்ணிடுவோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து இந்த கையில் எடுத்து போட்டோன்னே ஃபஸ்ட்லேயே எனக்கு கொஞ்சம் மூக்கு ஒழுக ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, அது கொஞ்சம் அதை அப்படி தான் பண்ணோம், க்ளவுஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. கையை ஒன்றும் பெருசாக பண்ணலை, ஆனால் கையில் பண்ணும்போது நம்ம முகத்துக்கிட்ட வருதா என்னமோ தெரியல. க்ளவுஸ் யூஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி க்ளவுஸ் அப்படின்னு சொன்னோம், இந்த வீடு வாங்கிட்டோம், இங்கே தான் இருக்க போகிறோம், இது நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னா இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்லேயே அது எரிச்சு. இன்னும் நான் இப்படி தான் பண்ணுவேன், பாடி நீ ஏற்றுக்கணும், நீ இதுக்காக இது ஆர்டர் படைக்கல, இது வந்து இந்த ரியாக்ட் பண்ண நீ அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான், இது என் வீடு, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ வரும் ஏதாவது, அதை எடுத்து எல்லாம் ஒன்றா தூக்கி இப்படி போடும்போது அதுலேருந்து தூசி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். அப்பப்போ எப்பமாவது லேசாக திரும்ப மூக்கு ஒழுகிற மாதிரி இருக்கும். நோ யூ வில் நாட், பாடி யூ வில் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடிட்டு, நோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால நான் எல்லாத்தையும் செய்வேன், நீ எனக்குள்ளே இருக்கவர், இதில் இருக்கிற அந்த தூசியை விட பெரியவர், அப்படியே சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டே எல்லாம் அப்படியே போயிடுச்சு. மொதல் வருஷம் நாங்கள் 8 வருஷம் இருந்தோம். எப்போ தான் கையில் தான் பண்ணோம், எதுவுமே பண்ணல. அது துவக்கத்திலேயே நீங்கள் வந்து டாலரேட் பண்ணாதீங்க, அதான் கேட் ஃபெடப். அது மேலே ஒரு சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது இல்லாமல் எதிர்க்கிறது. நாலாவது எல்லா நோயையும் ஒரே விதமாக நடத்துவது. ஒன்றுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர், இதுக்கு கம்மியில், எல்லாம் அதே தான். நான் அது ஆண்டுவாங்க ஃபஸ்ட்டு நான் அவரோட டீச்சிங் ஒரு 2 விஷயம் கேட்டு அப்புறம் தான் இவருக்கு கேட்டேன். அப்போ வந்து சொல்லுவார், அது ஹீலிங் பற்றி ஒரு டீச்சிங் பண்ணியிருந்தார். நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அது இந்த சீரீஸ் ஃபுல்லாக கேட்டேன். அவரோட ஆக்சென்ட்டில், அவரோட டெக்ஸன் ஆக்சென்ட்டில் சொல்லுவார், டோல்டர் கேன்சர் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஜீசஸ் அப்படின்வாரு. தட் இஸ் த சேம் திங். அதே தான் இந்த பாயிண்ட்டு. எல்லா நோயையும் ஒரு விதமாக நடத்துவது, எல்லா நோயையும் ஒரு நபராக நடத்துவது, ஒரு பர்சனாக. அப்போ பர்சனாக நம்ம அதை வந்து வெறுத்து அது மேலே கண்டிக்கணும். நபராக நடத்துவது. கட்டளையிடு கெஞ்சாது, அதை போய் கெஞ்சணுமா? இல்லை, நான் ஆண்டவர் தான் கெஞ்சுறேன். ஆனால் கெஞ்சவே வேண்டாம், அவர் தான் கொடுத்துட்டாரு. நீங்கள் பிள்ளைகளுக்கு எங்கே இருக்கிறது உட்காந்துருக்கு டேபிள் மேலே, அதை எடுக்கணும், விட்டு எடுத்து கொடுக்கணும். பிசாசனிடம் பேசு, பிறரிடம் பிரச்சனையை பற்றி பேசாதே. இந்த பிரச்சனையை பற்றி யார்கிட்ட பேசணும்? பிரச்சனையிடம் பேசு, பிரச்சனையை பற்றி பிறரிடம் பேசாதே. நம்ம இதில் தான் இந்த 2வது தான் நம்ம எக்ஸ்பர்ட்ஸு. எல்லாருமே சொல்லுவோம், எல்லாரும் இல்லை, சரி நம்ம தெரிஞ்சவங்க இமீடியட்டாக இது என்னமோ இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு எங்கேயாவது சொல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். கொஞ்சம் நேரமாக 2 நாளாவது கண்ட்ரோல் பண்ணிட்டா கூட அது பெரிய மெடல் கொடுத்துருவான். 3ஆவது நாளுக்குள்ள நம்ம எங்கேயாவது சொல்லிடணும். அது நம்மளை அறியாமல் நம்ம சொல்லும் போது நம்ம அதுக்கு பவர் கொடுக்குறோம்ல, நம்ம வார்த்தையினால. கேட்குறவங்க நம்ம மறந்தாலும் அப்புறம் ஞாபகம் வச்சு, நீ என்ன சொன்னீங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட போனியா, அதெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க ஹோல் ஸ்டோரி. அதனால் பிரச்சனையை பற்றி மற்றவங்களை பற்றி ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட நீ பேசு, அட்டாக் பண்ணு. மக்களைன்னா சுகம் இல்லாதவங்களை, பீப்புளை, யாருக்காவது கஷ்டம் இருந்தால் அவங்கள ஒடுக்கப்பட்ட போர் கைதியாக காண்பாங்க. பிஸ்னஸ் பார்ன்னு இருக்கும் இங்கிலீஷில். அது நமக்கு அனுபவம் இல்லை, நமக்கு அதை ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சிருக்கிறது. அவன் பிடிச்சி வச்சிருக்கான்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. யாரோ ஒரு எதிரி அவங்கள அவன் தொந்தரவு பண்ணுறான். ஸோ நமக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னா, நமக்கு தெரியும் இவனை எப்படி மேற்கொள்ளணும்னு. அப்போ நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. இப்போ நம்ம ரோட்லேயே போகிறோம், ஒரு பிள்ளை வந்து ஏதோ ஒன்று சின்ன பிள்ளைய ஒருத்தங்க ஏதோ வம்பெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு போய் நமக்கு எது வீட்டு விஷயம்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது தப்புன்னு நமக்கு சில நேரத்தில் படும்போது நம்மளை அறியாமையே நம்ம நின்று ஏன் வம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஊர் வம்பு தான். ஆனால் சும்மா இருக்க முடியாதுல்ல. சாதாரண இதில் ஒரு மனித நேச்சர்லேயே நம்ம அப்படி பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? மற்றவங்களை நம்ம உன்னை போல் பிறனையும் நேசின்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ நம்ம பார்த்துட்டு பார்க்காம இருக்க முடியாது. அவங்கள வந்து ஒரு போர் கைதியாக வச்சிருக்கான். ஆனால் நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அவன் மேலே அதிகாரம் இருக்கு, எனக்கு மக்கள் மேலே அதிகாரம் இல்லை, செலுத்த வேண்டியதில்லை. நம்ம மக்களை வந்து என்றைக்கும் கண்டிக்க வேண்டியதில்லை. அந்த பிசாசை நம்ம கண்டிக்க முடியும். சுத்தமாக இரு, அது தேவை. தப்பு அவங்க என்ன தப்புனால உள்ள வந்தது ஏதாவது தெரிஞ்சா நமக்கு சொல்றது, நம்மளுமே செய்யறதுக்கு எந்த பாவங்கள்ல நம்ம வெளிப்பட்டு வந்துருந்தோம்னா
கண்டினியூ. ஒன்ஸ் நீங்க சுத்தமாயி கண்டினியூ. பட் எதுக்காக இது? நம்ம பாவங்கள் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நல்லதா? அவருக்கு தான் வருமா? இல்ல. நம்ம சுத்தமா இருக்கிறது நம்ம பிசாசுக்கு இடம் விடாம இருக்கிறதுக்கு. நம்ம பண்ற தப்பு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ அதுக்காக கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்துல சுகமளிப்புல நம்ம மேலே போகும்போது நம்ம நல்லா இருக்கிறது, நல்ல பழக்கங்களோட இருக்கிறது நமக்கு நல்லது, இந்த காரியத்துக்கும் நல்லது. இந்த இதில் நம்ம தேடுறதுக்கும் பெருமையிலிருந்து விலகி இது நீ செய்வதை யாரும் செய்ய முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாருமே நம்ம வந்து ப்ரௌடாகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யலான்னு தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்லேருந்தே அதான் சொல்கிறோம், நீங்கள் தான் செய்யணும்னு தான் சொல்கிறோம். ஆக்கிரமி உனது ஆக்கிரமிப்பை வளர்ப்பாயின்னா ஆளுகை செய். அதாவது அக்ரெசிவ், இங்கிலீஷில் அக்ரெசிவ் அண்ட் மெயின்டைன் யுவர் அக்ரெசிவ், இன்க்ரீஸ் யுவர் அக்ரெசிவ். அப்படின்னா என்ன சொன்னால் அந்த நேச்சரை வந்து நம்ம அவனை டாலரேட் பண்ணாதன்னு சொல்கிற ஸ்டைலில் தான் வந்து நம்ம முதல்லருந்தே நம்ம வந்து அதை எதிர்க்கிற அந்த மனப்பக்குவத்தை, மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். யாரை எதிர்க்கிறோம்? பிசாசு. மக்களே இல்லை, எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடுற நேச்சரை வளர்க்கறது இல்லை. ஏன் இது வார்ஃபேர்னு சொல்கிறோமே? ஏன்னா இந்த வார்ஃபேருக்கு, இந்த ஆர்மி, இந்த போருக்கு, பிசாசனுடைய உள்ள போராட்டம், இந்த போருக்குரிய சிப்பாய்கள் நம்ம சேர்றது யாரு? புனிதர்கள், செயின்ஸ். நம்மளை ஆண்டவர் பரிசுத்தங்களை ஆக்கியிருக்காரு. நம்ம சேர்ந்து தான் இந்த ஆர்மியில் இருக்கோம், இந்த போரில் இருக்கோம். அப்போ இந்த படையில் சேர்றவங்க எல்லாரும் பரிசுத்தராக இருக்கணும். ஆனால் இந்த பரிசுத்த இந்த படைன்றதுனால நம்ம வந்து ஆக்கிரமிச்சு அதை வளர்க்கணும். நம்ம வளர்த்து நம்ம பார்க்கும்போதே சண்டை போடுறதுக்கு பிசாசின் மேலே ஒரு எதிர்ப்பை நம்ம உருவாக்குறவர்களாக இருக்கிறது முக்கியம். அடுத்தது தேவனுடைய தன்மையாலும் இயல்பாலும் வழி நடத்தப்படணும். வழி நடத்துறது வந்து ஃபர்ஸ்டாகவே வழி நடத்தணும், வெயிட் பண்ண வேண்டாம்னு சொன்னால அதில் வழி நடத்த வேண்டாம். ஆனால் தேவனுடைய குணாதிசயம், அவருடைய தன்மை, அவருடைய இயல்பான சுவாபங்கள்னால நீங்கள் வழி நடத்தப்படுங்க. அவருடைய சுவாபங்கள் ஒன்று தானே அன்பு, அவருடைய மனதுருக்கம், அதனால் வழி நடத்தப்படணும். பார்க்கும்போது ஏன் செய்யணும், எனக்கு என்ன வந்துச்சு, அவங்க யாரு, யாருக்கோ இருக்க, யார் அவங்க யாராக இருந்தா என்ன? என்னோட ஆண்டவரோட எதிரி, எங்கள் எதிரி வந்து அதை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க பாவம், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணுற அந்த இதை வந்து ஆண்டவருடைய சுபாவம், அதை நம்ம வளர்க்கணும். உனது சக மனிதருக்காக பொறுப்பை ஏற்றுக்கொள். அதாவது யாரோங்கிறதுல இன்னொருத்தருக்காக நம்ம ஆமாம் மை பிரதர்ஸ் கீப்பர்னு கேட்போம்ல, காயினுக்கு ஏபிள் கப் கேட்குற கேள்வி. ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்ம தான் நம்மளுடைய சகோதரர்களுக்காக நம்ம வந்து அன்பு செலுத்துறவர்களாக இருக்கணும். நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி தானே நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். அதையோ தி ரிசீவ் கிரேஸ், அதை மறக்கவே முடியாது. நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணி தானே எல்லாருமே ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நமக்கு யாரோ செய்து வந்துட்ட பிறகு நம்ம அதை மறக்க முடியாது. ஏசாமி சொல்லுவார்ல அந்த ஊமையில், ஒருத்தன் அவன் மன்னிப்பு பெற்றிருப்பான் விமானத்தில், அப்புறம் அவன் போய் அவனுக்கு கடன் பட்டவனை போய் விரட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த எஜமான கேட்டுக்கிட்டே, நான் உனக்கு மன்னிச்சேன், நீ மறந்து போய் அடுத்தவனை விரட்டுறதா? யாரையும் பார்த்து குற்றம் உணர்வோடு அவங்கள நடத்துறது தேவையில்லை. ஏன்னா நம்மள ஒரு நாள் ஒருத்தர் மன்னிச்சாங்கல்ல, வழி நடத்துனாங்கல்ல. ஸோ அதனால் மற்றவங்களுக்காக நம்ம பொறுப்பை ஏற்று உதவி செய்கிறது நம்ம கடமையாக இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சிருக்கே, அவங்களுக்கு தெரியலையே, ஏன் சொல்லி கொடுக்கறது கூட நம்ம கடமை தான் இல்லையா? வேதத்தை 14 வேதத்தை கீழ்ப்படிய முடிவெடு. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுறதுக்கு முடிவெடு. ஒபே காட், நாட் வாட்ஸ் வேர்ட், நாட் ஜஸ்ட் லேர்ன் மெமரைஸ், அதெல்லாம் வேணும், அது ஒரு லெவலுக்கு வேணும். ஆனால் செயல்படுத்தலைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. தெரிஞ்சியும் நாலேஜ் மட்டும் இருந்து வேஸ்ட்டு. முடிவெடு. ஏதோ ஒரு நிரந்தரமற்ற ஃபீலிங்கை மட்டும் ஒபே பண்ணாதீங்க. எனக்கு வந்து இப்போ தான் ஆண்டவர் இந்த சூடு கொடுத்தா மட்டும் பண்ணணும். உதாரணம் ஒரு இருந்து ரிப்பீட்டடாக ரொம்ப சொல்லணும், பட் அது நல்லது. பட் அது வந்தால் தான் செய்யணும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரு அதை ஒபே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபீலிங்கை கூட பிசாசு கூட கொடுக்க முடியும், ஏமாற்ற முடியும். இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவியானவர் பண்ணுற எல்லா காரியத்தையும் பிசாசும் நிறையா காரியத்தை செய்ய முடியும். எல்லாம் இல்லை, நிறையா காரியத்தை அவனும் செய்ய முடியும். மோசையோடைய போல பண்ணும்போது மந்திரவாதிகளும் வந்து செய்தாங்களா இல்லையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவங்களும் செய்ய முடியும். அதனால் அதை வச்சு நம்ம வழிநடத்துகிற இந்த ஃபீலிங்கை வச்சு நம்ம வழிநடத்துதெல்லாம் காண தேவையில்லை. வார்த்தையில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யும்போது ஃபீலிங் தானாக வரும். அதுக்கு வேண்டிய வல்லமை தானாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இணைந்து செய்வாங்க.
தேவன் உன்னோட, கடைசியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னில் இருக்கிறார், உனக்காக இருக்கிறார் என்பதை கரெக்டாக இது பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சது. பட் இதில் அதிகமாக புதுசாக என்ன இருக்குது சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த போரா அதை வந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்றதான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க இல்லையா? சுகவீனத்தை வந்து ஜபமாக கருதுறத விட பிசாசுக்கு எதிர்த்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கணுங்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறோம். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது, சொல்லணும்னா சொல்லலாம், நிறுத்திக்கலாம், அதே ஓவர்லோட் ஆகிருக்காது. சரி, ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த அருமையான 3வது நாள்ல நாங்கள் இத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அமர்ந்து இயேசு என் பாதத்தில் அமர்ந்து மரியாதை கற்றுக்கொண்டார். அநேக காரியங்கள் மார்த்தால் சுற்றி திருந்தார். நாங்களும் அப்படிதான் அநேக நேரம் இருந்திருக்கோம் சுவாமி. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு இந்த 3 நாள்ல ஆவியானவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி சொல்லுவோம். நீங்கள் அதை எங்களுக்கு கொடுத்தீங்க, நன்றி சொல்லுவாங்க. நாங்கள் முயற்சி எடுத்தோம், நாங்கள் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த 3 நாளில், நாங்களாம் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு எல்லாத்த விட அதிகமாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்கள் மத்தியில் இருக்கீங்க. நீங்கள் ஹெவன்லேருந்து அங்கே பிதாவோடையும் குமாரனோட உறவாடி நீங்கள் இருந்திருந்த அந்த ஸ்தானத்தை விட்டு இன்றைக்கு இந்த பூமியில் நீங்கள் இருக்கீங்க, எங்கள் மத்தியில் எங்களோடு இருக்கீங்க, எங்களோடு உறவாடி கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால நாங்கள் உற்சாகம் அப்படி சொல்லப்பா. நன்றி சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளையும் கேள்விகளையும் எந்த இடத்துல இருந்து நாங்கள் கேட்குறோங்கிறதுலையும் அதிகமாக புரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் தான் போதகர். நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கள் இடங்களுக்கு போனால் கூட நீங்கள் தொடர்ந்து வர நாட்களில் எங்களோட சொல்லித்தரங்க. நாங்கள் கேட்ட காரியங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, செயல்படுத்த உதவி செய்யுங்க, வாய்ப்புகளை தருவீராங்க. வாய்ப்புக்கு குறைவே கிடையாது. உலகத்தில் சுகவீனருக்கு குறைவே கிடையாது. எங்கள் மத்தியிலேயே சுகவீனம் உண்டு, எங்களுக்கு சுற்றி முற்றி இருக்கவங்களே சுகவீனம் உண்டு. ஆனால் எங்களுக்கு தெரியாதவங்க மத்தியிலும் அநேக சுகவீனம் உண்டு. அந்த வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் எந்த இடத்துல நாங்கள் எப்படி செய்யணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுலாம் எங்களுக்கு அநேகமான ஒரு பதட்டம் உண்டு. அதிலெல்லாம் நீங்கள் எங்களோட இருக்கிறத நாங்கள் உணரும்போது நாங்கள் தைரியமாக செய்ய முடியும். நீங்களே சுவாமி இந்த நாட்டிலேருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளை தாருங்க. அந்த அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன குரலில் எங்களோட சொல்லுங்க, இதுதான் இவங்களுக்கு பண்ணு, இப்படி பண்ணுன்னு எங்களுக்கு சொல்லித்தாருங்க. எங்களுக்கு உந்துதல்களை தருவீராங்க. செய்யும்போது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்யணும்னு இந்த நாளில் இப்போ நாங்கள் முடிவெடுத்துருக்கோம். நாங்கள் செய்வோம். ஆண்டவரே, எஜமானே, எங்கள் தகப்பனே எங்களுக்கு எஜமானே இருக்கிறீரே, எவ்வளோ பெரிய கிருபை. எத்தனை பேருக்கு உண்டு சுவாமி? சொந்த பரம பிதா நீர் இருக்கும்போது நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், உங்களுடைய புத்திரராக இருக்கிறோம். எல்லாத்தையும் எங்களுக்கு எதையுமே நீங்கள் எங்களுக்காக பின்னாக வைக்கலையே, எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தீங்களே சாமி, எல்லாம் கொடுத்துருக்கீங்களே. ஆனால் இப்போ தொடர்ந்து நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு எங்கள் கூட இருந்து வழி நடக்கும். நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்கிறதுக்கு நன்றி சொல்லுது. உங்கள் ராஜ்யத்தில் உமக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். எவ்வளோ பெரிய கிருபை உங்களை அப்பா பிதாவென்று நம்ம சொல்ல முடியும் போது இந்த ஸ்தானம் புத்திர சுவிகார ஆவி எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த ஸ்தானத்துல இருந்து நாங்கள் செய்யணும்னு வச்சுருக்கோம், முடிவெடுத்துருக்கோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்துருக்கோம். நாங்கள் குழந்தைகளாக இனி இருக்க போவதில்லை. நாங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக, பொறுப்புள்ளவர்களாக, எப்படி எங்கள் இயேசு சுவாமி எங்களுக்கு முன்மாதிரியாக செய்தார் அதே போல் நாங்கள் முன்னால் எழுப்பி செய்ய போகிறோம். இதனால் எங்களுக்கு போராட்டங்கள் வரலாம், தூஷணங்கள் வரலாம், கேலிகள் வரலாம். ஆனாலும் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் செய்யும்போது பிறருக்கு நாங்கள் உதவியாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த காரியங்களை நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காண எங்களுக்கு செய்வீர் என்ற எங்களுக்கு விசுவாசம் உண்டு. நாங்கள் அதை கேட்கக்கூட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஃபாலோ ஆகும்னு எங்களுக்கு தெரியும் சாமி. நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் செய்யும்போது எங்கள் கரங்களை எடுத்து நாங்கள்
உபயோகப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஞாபகம் கூட்டும். நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் இன்னைக்கு, ஆனால் அது பத்தாது, அது செயல்படுத்துவோம். எங்கள் எல்லா விதத்துலையும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களுக்கு தேவைகளை சந்தியும். நாங்கள் வீடுகளில் விட்டு வந்த தேவைகளெல்லாம் சந்தியும். திரும்ப போகும் பொழுது அந்த தேவைகள் விசேஷித்த விதமாக சந்திக்கப்படுவதை காண்போம். அதை நாங்கள் சாட்சிகளை சொல்ல உதவி செய்யும். இந்த இடத்தை ஆசீர்வதியும். அதிகமாக இங்கே வரப்போகிற நாளில் என்னெல்லாம் பிளான் பண்ணுறோமோ, ஒவ்வொருத்தரும் எங்கள் இருதயத்தில் என்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை, உங்கள் பிரசனம் தேவை. அது என்று முன்பு தெரியும். ஆனால் நாங்கள் கேட்பேன். நீங்கள் சொன்னீங்களே 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் ஆசீர்வாதம் அடைஞ்சு இருப்பது பிறருக்கு ஆசீர்வாதத்துக்கு என்றனால அது நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகாதே. நன்றி செலுத்துகிறோம். கேட்டு பெற்றுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில். ஆமென், ஆமென். அவங்களுடைய few points they are thankful for. ஷேர் பண்ணலாமா? என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க இந்த 3 நாள்ல? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னா கூட போதும். ஆளுக்கு ஒரு பாயிண்ட். அது பேசிட்டே இருக்கும்போது you will serve payasam here. You will have a payasam. Okay, உட்கார்ந்து இன்னைக்கு இங்க அழுக்காக்குனா பரவாயில்லை. ஆமா, நாங்க தொடச்சோம். நானே தொடச்சேன். சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல அப்படி லைனா சொல்லலாம். ஆனா கண்டிப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னமா ஒண்ணு ஞாபகம் வந்தா போசுதான். ஆனா நம்மளுக்கு அவரோட வசனம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அன்னைக்கு வரும்போது ரொம்ப முடியாதே வந்தேன். ஆண்டவருக்கு எல்லா தலைவத்தையும் எடுத்து போட்டாரு. வசனத்தை கேட்கும் போது எல்லாமே எனக்கு வந்து வெளியே போயிடுச்சு. அதை நான் நல்லா உணர்ந்தேன். எனக்கு என்னன்னாக்கா, ஒரு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்து ஹீல் பண்ணலாம் போயிருக்கோம். ஹீல் பண்ணுறது சொல்லிட்டு வந்திருக்கோம். அது ஹீல் ஆகலை அப்படின்ற மாதிரி எங்கள் ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த பர்சனை பார்க்குறப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் அவங்க எப்போல்லாம் ஜன்னல் வழி பார்த்துட்டே இருப்பாங்க, அதில் பார்க்குறப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் அதை ஹீல் பண்ணுறேன், அவருக்கு பேச வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் வந்து ஒரு சில சமயத்தில் அந்த விசுவாச குறைபாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி அப்படின்ற ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டேன். இன்னும் வந்து அந்த விசுவாசத்தோட எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நம்ம போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்பாவுடைய வார்த்தை நம்ம கொண்டு இருக்குது, சுத்த ஆரியம் நம்ம கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இதை பண்ண முடியும், நம்மளால முடியும். இது வந்து என்னுடைய அம்மா முதுகலை கட்டினப்போ நான் அப்பா பைபிள் வச்சு ப்ரேயர் பண்ணி அப்பாவே எனக்கு அப்போலாம் வந்து ஹீலிங் பற்றி எதுவுமே தெரியாதப்பவே வந்து அவர் சுகமாகினார் எங்கள் அம்மாவை. அப்படி இருக்கிறப்ப ஏன் அது சுகமாகன்ற கேள்வி எங்களுக்கும் எழுத ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இந்த 3 days வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் மட்டும் வயிற்றில் இருக்கிற குழந்தைய அது வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் அன்னைக்கே வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு நாள் ஃபுல் டே ஃபுல்லுமே வந்து மூமெண்ட் நிறைய அதை நான் உணர்ந்தேன். நிறைய மூமெண்ட் இருந்தது. அது எப்படியாவது ஒரு நாள் இருக்கிற மூமெண்ட்டு ஃபஸ்ட் டே ஃபுல்லுமே இருந்துகிட்டே இருந்தது. அது ரொம்ப நான் வயிற்றில் இருக்கிறவங்களையே வந்து அவங்க ஹீலராக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அதை பிரயாசப்படுறோம். அது அப்படியே நடந்திருக்கு. அப்பா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்பா அப்புறம் கொடாபடி சொல்லிட்டு தேங்க்யூ சார். நான் சொன்ன மாதிரி ப்ரே பண்ணிட்டு அது உடனே நடக்குதுன்னா நம்ம திரும்ப ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சரி எனக்கு ரொம்ப தேவையான பாயிண்டாக இருக்குது. மெனி திங்ஸ் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ ஹைலைட்டட் இஸ் தட் பாயிண்ட். அதெல்லாம் வந்து எனக்கு மேஜர் நாங்கள் மினிஸ்டர் நிறைய ஹீலிங் பார்த்துருக்கோம். நாங்கள் கேன்சர் கூட
பொசிஷன்ஸ் பொசிஷன்ஸ் கடவுள் வந்து எங்க இருக்காரு, நம்ம கூட இருக்காரு. அந்த அந்த நம்ம எங்க இருக்கிறோம் அந்த லிங்க் நம்ம போட்டு அதை காமிச்சது புக்கில் பார்க்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டே ஸோ we are seated with God in the high places. படிக்கும்போது கூட அது வந்து ஒரு இடத்துக்குலாம் மனசில் பார்க்கும்போது and I received 2 feelings I already shared with you. So ரெண்டு feeling எனக்கு the back வந்து கொஞ்சம் ஹன்ச் பேக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரவுண்டட் பேக் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்காது. இதெல்லாம் எங்கள் அம்மாவும் போட்டு கடையை அடிப்போம் நேரம் அது எஸ்டே became straight. 8 செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 hours நாங்கள் எவ்வளோ இங்கேயும் வந்து worship பண்ணிட்டு இருந்தோம். Next was lasting till 6 o'clock. பெரிய அற்புதம். நிறைய ஸ்ட்ரைட் ஆச்சு, எப்படி ஸ்ட்ரைட் ஆச்சு worship பண்ணிட்டே இருக்கு ஸ்ட்ரைட் ஆச்சு. இந்த கை வந்து எனக்கு அடிக்கடி இந்த முட்டியில் அடிபட்டு ஷாக் அடிச்ச மாதிரி ஆகும், முழு கையும் ஷாக் அடிச்ச மாதிரி ஆகிடும். இல்லை பேக் நம்ம ட்ராவலிங் பேக் போடும்போது ஜிப்பர் இருக்குல்ல, ஜிப்பர் போடும்போது கை ஃபுல்லாக ஷாக் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சா பொசிஷன் அந்த ஜிப்பு கஷ்டப்பட்டு பேக் வச்சுட்டு போடும்போது அந்த மாதிரி ஆகும். அதனால இந்த கை வந்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண முடியாது. காலையில் முடிச்சோம்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலில் எழுந்ததை கட்டில் வந்து முடிச்சதுன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணேன் 6 o'clock 5:30 போல ஐ குட் டூ நாட் எனி பெயின். வலிக்கல, இப்படி பண்ண முடியாது. காலையில் முடிச்சது இப்படி பண்ணவே முடியாது. பண்ணா ரொம்ப கை வந்து ஒரு மாதிரி நீட்டின மாதிரி இருக்கும், கூட தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ணா அதுக்கப்புறம் டே டைம் நார்மல் ஆகிடும். காலையிலே எனக்கு பெயின் இல்லை. ரெண்டு மிரட்டல் Thank you for your time. எனக்கு வந்து நம்ம வந்து as a human being now we can receive blessing from God as a channel and channelize it give us to others அப்படின்றதுதான் எனக்கு கான்செப்ட். But here you taught us that நம்ம Jesus positionல இருந்து heal பண்றோம்ன்றது it's a completely different concept which I never imagined. And it's really nice to see that we can scale up to that height and do the healing ministry everyone with confidence அதிகமாக மாதிரி இருக்கு. ஆனால் பயமும் கொஞ்சம் இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளை எலிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆல்ரெடி எலிவேட் ஆகி தான் இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது, நீங்க அங்கதான் இருக்கீங்க. இன்னும் அந்த இன்னும் அந்த come out of that fear to put myself there and start praying for this. I read one story book. அது வந்து ஜீசஸ் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அழகா என்ன பண்ணணும், என்ன ஜீசஸ் என்ன பண்ணாரோ அது பண்ணுங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே அதே மாதிரி தான் இருக்கும். அது படிக்கும்போது நம்மளால பண்ண முடியாது, அந்த காலத்துல சீஷர்கள் எல்லாம் பண்ண கதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். When you spoke heal, you can do like Jesus இருக்கப்ப எனக்கு அந்த ஸ்டோரி புக் படிச்சது தான் ஞாபகம். What would Jesus do? What would you do? அவர் என்ன செய்வாரோ அது So the answer is நீங்களும் நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஜீசஸ் அப்படி செஞ்சாரா, ஜீசஸ் அப்படி செஞ்சாரா தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. You were very much relating to the நமக்கு already we know everything. நானும் bits and pieces இருக்குது. puzzle piece மாதிரி Puzzles மாதிரி இருக்காங்க. and they be very patient in answering all the questions. சில சில்லியா இருக்கும், சிலருக்கு வந்து இப்படிலாம் இல்லை. சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. எல்லாமே நல்ல கொஸ்டின். நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டாலும் பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. nice to have such a trainer to train us on this particular skill. நைஸுங்கிறதுல அதே இது நீங்கள் ஆகணும், அவ்வளோதான் எல்லாரும். கண்டிப்பா இது வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எப்பவுமே நாங்கள் ஜான் லேக் தேசவாசிவார் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் வந்து யார் பார்த்தாலும் நாங்கள் 7 வாரம் தொடர்ந்து நீங்கள் சர்ச்சைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இங்கே
எங்கே சுகமாயிடுச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு மன உறுத்தல் இருக்குன்னா சரியாக ப்ரேயர் பண்ணலையா, இல்லை எனக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது எப்பவுமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நான் விட்டு அதை யோசிக்கிறது இல்லை. நான் கையை வச்சுட்டு சுகமாயிடுச்சு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம நீங்கள் அதை குறித்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கு. இனி நம்ம அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அவங்களுக்கு விடுதலை வாங்குறதுக்கு நான் ரொம்ப பேசப்படுறேன், வாங்க வாங்கன்றேன். ஆனால் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. எல்லா இந்து கோயிலுக்கு எல்லாம் நிறைய போகிறாங்க, மந்திரவாதிகிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட நான் போயிட்டு ஓப்பனாக சொல்லிட்டேன், நீ பணத்தை செலவு பண்ணாதீங்க, சாத்தா உங்ககிட்ட பணத்தை தான் செலவாக்குறான், வேஸ்ட் பண்ணுறா, நீங்கள் வாங்க, பணமே வேணாம், 10 பைசா கூட வேணாம், எவ்வளோ வாங்கன்னு சொல்லி போகிறேன். சரி, எல்லாருக்குமே நான் ஃபோனில் ட்ரை பண்ணி கூட சுகமாக எல்லாம் சாட்சியாக சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே இருந்து அவங்க எனக்கு கொஞ்சம் சொந்தக்காராக இருந்ததுனால ரொம்ப கேர் பண்ணி பார்த்தாலும் சுகமாகலேருந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதை வந்து இப்போ இன்னைக்கு நல்லா தெளிவாக இருக்காங்க. இதுக்கு அதில் வந்து இப்போ கன்ஃபியூஷன் இல்லை. இதோட வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த புதியவுடன் படிக்க நீங்கள் அதை விட்டு புதியவுடன் பழையவுடன் படிக்க விட்டு புதியவுடன் படிப்புல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்போ இதை வந்து எனக்கு வந்து ஒரு 2 பேர் வந்து எப்பவுமே சர்ச்சைக்கு போகிறவங்க தான். அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்க என்கிட்ட பேசும்போதெல்லாம் கேட்பாங்க. நான் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பிரதருடைய மெசேஜ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணதுனால இதை நான் பேசும்போதெல்லாம் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, அப்போ பழைய ஏற்பாடு நம்ம விட்டுணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களே கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் இதை விட தேவையில்ல, இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது நியாய பிரமாணத்தின்படி நம்ம போனால் நம்ம நீதிமானாக முடியாது, நம்ம வந்து பரிசுத்தமாக முடியாது, அவருடைய வேலையை நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சாரு, அதை மட்டும் எல்லாமே முடிச்சுட்டாரு. அப்படி எவ்வளோ அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க விட மாட்டாங்க. இன்னைக்கு இதில் எனக்கு அவங்க சொல்ல கேட்கறத பார்த்து எனக்கு அதில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு நீங்கள் அதை குறித்து பேசும்போது சூப்பராக தெரியும். நான் வந்து 2017 இந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணல, சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதே மாதிரி ஹீல் பண்ண வச்சாங்க. நான் போகிறேன், அந்த வார்டில் ஃபுல்லாக எல்லாருமே ஹீல் ஆகிட்டாங்க. ஒரு வேர்டு தான் ஏசுவி நாமத்தினால அது பேர் சொல்லி ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது எனக்கு எப்படி வளர்ந்துச்சுன்னா, எனக்கு வந்து டெலிவரி டைமில் டாக்டர் சொல்கிறாங்க, உனக்கு தைராய்டு இருக்குது, ஒரு குழந்தை பிறக்காது, பிபி அதிகமாக இருக்குது, 170 இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகாது. எல்லாமே சொல்கிறாங்க. என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல, நீங்கள் என்னன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வேர்டு வந்து ரொம்ப, நான் தொட்டா ஒரு ஆள் சுகமாகறான்னா அப்படி என்கிட்ட பவர் இருக்குது அப்படின்றத வந்து நான் ரொம்ப அதை அதிகமாக பண்ணேன். அதே மாதிரி இந்த ஹீலிங் வந்து நான் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டேன். நான் ப்ரே பண்ணுவேன், அது ஹீல் ஆகிடும், உடனே சுகத்தை பார்ப்பேன். இப்போ நீங்கள் சொன்னதை வந்து நான் ரொம்ப கற்றுக்கிறது என்னென்னா, அப்போல்லாம் நான் வெயிட் பண்ணுவேன், ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நான் இவங்களுக்கு போய் ஹீல் பண்ணுவேன், நீங்கள் சொல்லுங்க, அப்போ தான் நான் போய் அவங்க வந்து டச் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் போய் வந்த இடமே எனக்கே தெரியாது, அவங்க சொல்லவும் எனக்கு சுகமாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தாதான் நான் போய் அவங்க சுகப்படுத்துவேன். இல்லைன்னா நானாக போய் தொட்டுட்டு அந்த சுகமாகலைன்னா அந்த இடத்துல உங்கள் நாம தூஷிக்கப்படுவோம் அப்படின்னு தான் நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன். இந்த இது வந்து எனக்கு இது வந்துது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த காயின் போட்டு இது வந்து ரொம்ப இது வந்து எப்படி சொல்றது, சிலுவைக்கு அப்புறமா எல்லாருமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம அவர் உன்னதத்தில் அவரோட கிறிஸ்துவோட கூட மறைந்துருக்கிறோம். இப்போ ஹெவன்லேருந்து நம்ம கமாண்ட் பண்ணுறது எல்லாம் நடந்து அவங்க வழி அது நமக்கு என்ன தோணுதோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவர் சொன்னதான் நம்ம செய்யணும்னு தோணுது. இப்போ வந்து நான் எழுதி வச்சுட்டு நான் வந்து இதை பார்ப்பேன், இது நடக்கும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் வந்து முதல்ல வந்து அந்த அளவு போய் ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இல்லை. வருவேன், நான் எனக்கு மட்டும் எழுதிக்கிறேன், பண்ணி போயிடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக இது போல மீட்டிங்ஸ் எல்லாம் சிஸ்டர் வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அதுலேருந்து எனக்குள்ள வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுது.
விசுவாசிக்க தேவையில்லை, நம்ம விசுவாசமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவோம்ட்டு இது பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்லணும்னா பிரதர் யார் சொல்லுங்க என்ன அப்படி வரிசை வருது எது சொல்லுறது சொல்லு அதுக்கப்புறம் சொல்லுங்க. சரி என்னன்னா இப்போ நீ ஞாபகம் வருதுன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் நான் சூப்பர் நேச்சுரல் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது ஒரு 3 months கோர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 3 months கோர்ஸில் நடுவில் ஒரு நாள் ஏதோ ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் நடந்துட்டு இருக்கு. போர்டில் ஏதோ எழுதி போட்டு ஏதோ சொல்லிட்டு ஐ வாஸ் எங்களோட லீடர் கேட்டுட்டு இருக்காரு, ஹவ் வில் யூ டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னாரு. அவன் சொல்கிறேன் இதை 3 நாளாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறேன். 3 months கோர்ஸில் வச்சு சொல்லும் போது தான் மக்கள் எல்லாம் திரும்பி ஏற்கனவே ஒரு மாதிரி பேசுவான், இவன் 3 நாள் எதுவும் சொல்லலாம். ஸோ அப்போ தெரியாது இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு. மெடோ தான் வந்து கரிப்ளேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஸோ அப்புறம் பார்த்தா இன்னைக்கு அந்த 3 நாளில் இட்ஸ் ஹாப்பிங் இஸ் லைக் அப்போது இது அப்போவே இருந்துருக்குது, ஆனால் எனக்கு தெரியல. அது ஒன்று த வே இந்த கரிப்ளேக் இப்போ தான் கணக்கு போட்டு பார்த்தேன். 108வது வருஷம் இது நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது. ஜான் ஜி லேக் ஆரம்பிச்சு டிவைன் டீச்சிங்னு அவர் ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிச்சு இது 108வது வருஷம். We are doing this. And then as you speak, as you explain, இப்போ நான் ஆக்சுவலாக எனக்கு நான் சில நேரத்தில் இந்த அவுட்ரீச் போகும்போது அல்லது அவுட்ரீச்காக ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் ஐ கெட் திஸ் விஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் விவிட் இமேஜ் என்னென்னா என் மனசில் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் சம் ஒன். இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 inch 3 inch wound இருக்கு இல்லையா, அது அப்படியே ஃபில்லப் ஆகி மூடி ஸ்கின் வருது. இது வந்து அடிக்கடி நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு வரும். ஐ நோ தட் இட் இஸ் கோனா ஹேப்பன் சம்டே as I lay hands. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் how things work, ஏன்னா ஐ நோ இட் இஸ் கோனா ஹேப்பன். ஆனால் அந்த நோய்க்கும் இதுக்கும் நடுவில் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஐ கோ பை அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி லைக். அதனால தான் எனக்கு கரிப்ளேக் ரொம்ப பிடிக்கும். he just fills the gap. அந்த இப்போ கூட ஒரு நியூரோ சயின்ஸ்லாம் பேசுறதுலாம் I love it. Your teaching brought in, filled those gaps. So I'm like, so how power works, how power goes from us. இதெல்லாம் எப்படி சொல்றது, it helps, it's an elevation. நம்ம அடுத்த படிக்கு இது வந்து it's a huge and I also see Sister Victoria doing it in the children's ward. Because the children remember I was seeing that ஒரு குழந்தை was the power is going to all this thing. You brought in எப்படி சொல்றது, the time Kariplake invested is elevating the imagination. Our manasila the related to healings, the way it happens, and then once we see it, and it will manifest. It's such a helpful 3 days. I am enjoying it. என்னோட டேக் வந்து டெரேஷன்ஸ் போகணும்னு சொன்னேன். இந்த கவர்னட் 2 கவர்னட்டையும் ஐசக்குக்கும் வேகாருக்கும் so Jews still very strongly believe that they are the descendants of Isaac, which physically is true. So but எந்த அளவுக்கு we are the children of promise-ங்கிறத ஒரு Jew வந்து இப்படி உள்ள ஆக்கி பண்றாருங்கிறதுக்கு எனக்கு ஒரு அட்டென்ஷன் இதனால கொடுக்கல. It brought the speciality or importance of the covenant that we are doing. That was my very strong நான் மறுபடியும் சேர்ந்த பிறகு நான் டிபி ஜோஷுவாவோட மெசேஜ் கேட்டேன். அது வந்து சுகமளிக்கிற விஷயம் தீர்க்கதர்சனங்கள் என்ன காரணம்னா, பட் அவங்கள்ட்ட ஒரு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும்போது அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம காசுக்கு அறிவிக்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்பயே ஒரு சக்தி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் தீர்க்கதரிசித்த பிறகு நான் ஆண்டோருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
கிளம்பி இதாக போனேன். எனக்குமே 10 years ஆயிடுச்சு. 10 years முடிஞ்சிச்சு. நான் என்ன நினச்சிருந்தேன்னா எனக்கு வரங்கள் இருக்கணும், அவருக்காக வரணும் கேட்கணும், ப்ளஸ் அவர் அழைப்பார். ஸோ இப்படிலாம் வந்து எனக்குள்ள நானாக எனக்குள்ள ஒரு சொந்தமாக ஒரு திங்கிங்கை வச்சுட்டு மறு எதுவுமே செயல்படாமல் கொஞ்சம் இருந்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது சத்தியமாக புரிஞ்சுக்கணும். நானாக ஏதாவது ஒன்று நானாக புரிஞ்சுக்கிறது, நம்ம ரோடு டெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அப்போ எனக்கு டீச் பண்ணுறது யாரும் கிடையாது, நல்ல ஒரு ஃபெலோஷிப்பும் கிடையாது. ஸோ பழைய ஏற்பாடை எடுத்துக்கிறது, புதிய ஏற்பாடு எனக்கு எப்படி சாதகமாக இருக்கணுன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அப்படியே நாட்டில் ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரூத் கிரேஸ் வர இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கும்போது யாராவது வராமல் வருது, ஏதாவது ஃபீவர் வருதுன்னா அவங்க வந்து டாக்டர் பாரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சத்தியங்களை இப்போ எல்லாம் அந்த டீமில் சேர்ந்து நாங்கள் அப்படியே அந்த சத்தியத்துக்குள்ள வர 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 இப்போ என்னென்னா அந்த வார்த்தை கூட அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னும் தெரியாது. பட் நான் ஜெயிச்சு சில பேர் வந்து எனக்கு வந்து கட்சி வரணும்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு அவங்க கட்சி வைக்கிறாங்க. பட் அவங்க கீழே அவங்க ஃபீல் பண்ணியிருக்கோம். சுகர் நோயினால நிறைய பாதிக்கப்பட்டு இன்னும் ஆயிருக்கு. பட் அப்படி இருக்கும்போது சில இடத்துல ஒரு ரூம் நானே ஒய்ஃபு ரூம் பக்கத்தில் பேசும்போது அது ஆகலை. அப்போ சில காரியங்கள்லாம் ஏன் அப்படி நடக்கும்போது இந்த பாரம்பரியம் இல்லைன்னா வந்து இப்படி செஞ்சு இன்னொரு விஷயத்தை ஆகும். சில வசனங்களை வந்து சரியாக புரிஞ்சு கொள்ள அது வந்து எனக்கு ஒரு பிரேக். அது அடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்க முடியாது. ஒரு பயம், ஒரு பதற்றம், போனால் ஆண்டவர் நம்ம மகிழ்வாக இருக்குமோ, இல்லை யாராவது என்ன நினச்சிடுவாங்களோ, இதெல்லாம் சொல்லுவாங்களாங்கிற மாதிரி சமயத்தில் ஹாஸ்பிட்டல் கலங்கி போதும் போயிட்டு வெளியில் பார்த்துட்டு நடந்து திரும்பி வந்து அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு யாராவது ஃபீல் பண்ண எனக்கு இங்கெல்லாம் ஒரு ஆள் வந்து நானும் வாங்கியாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆள் வாங்கியாக இருக்கிறது நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு ஆண்டோட நான் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அதிகாலையில் உட்காந்து நான் ஜெபிப்பேன். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு படிப்பாரு. இப்போ வந்து அப்போ சில 10:38 சரி நாங்கள் இயேசு தேவன் பரிசுத்தாவின் அது மல்லினாலும் அபிஷேகம் பண்ணால் தேவன் கூட இருந்ததுனால நன்மை செய்கிறாரும் அப்போ அதில் வந்து நசீரான இயேசுங்கிறது சரவணனை தேவன் பரிசுத்தாவினாலும் மல்லினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் கூடவே இருக்கிறாரு. அதனால் அந்த விஷயத்தை நான் மெடிடேஷன் பண்ணிட்டு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா இனி வந்து ஆண்டவர் எனக்கு கூப்பிடுவார், இனி வந்து வரங்கள் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காங்கன்னா நான் ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப் வரணுன்றத நான் இன்னும் பண்ணிட்டேன். அப்போ நீங்களும் அந்த விஷயத்தை சொல்லி ஆண்டில் ஒரு விஷயம் வந்து ஒரு சுகமாக்குறது வந்து பிரபலப்படுத்தி அதுக்கான பிரபலப்படுத்துறதோட அது வந்து என்னது கொடுக்கப்படுறதுன்னா நம்மளோட காஸ்பிள் அறிவியலுக்கான அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப 3 நாள் மனோடைய அப்படின்னு நான் ஸ்கூலில் நான் கால் தேங்க்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம ஹீலிங் பற்றி பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறவங்க வந்து சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டக்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அது வேண்டாம் நிறுத்திடுவாங்க, தேவையில்லாமல் போயிடுவாங்க. அதை நம்ம ஒன்றுமே சொல்ல தேவை. ஜான் லேக் அவங்க பழைய ஆளுங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, நீ அதை வச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ப்ரொசீஜருக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த புக்லெட்லேயே கரிபிக் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜில் இட்ஸ் கிளியர்லி ரிட்டன் நம்மளோட பிரின்சிபல்ஸ் JGLM ministry we should not say we don't third page la வந்திருக்கும். ஏன்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் கேக்குதோ ஆமா கேக்குது.